ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவாடெக்ஸை பற்றி பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி தர போகிறோம். எப்படி லாகின் பண்ணணும், எப்படி உள்ளே போய் எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாமே. குவாடெக்ஸ் அப்படின்னா என்னென்னே தெரியாது, நான் இப்போ தான் ட்ரேட் பண்ண போகிறேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் வீடியோ தான் கைஸ் இது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பேசிக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பேசிக்ஸாக எல்லாமே நார்மலாக என்னென்ன இருக்கும் அது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு குவாடெக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். குவாடெக்ஸ்னு சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் லிங்க் ஒன்று வரும், இதை மட்டும் டச் பண்ணுங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தால் லாகின் கொடுங்க. ஸோ இல்லாட்டி சைன்அப் கொடுத்தவங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ சைன்அப் கொடுத்தவங்க ஒருவேளை அக்கௌண்ட் இல்லாட்டி சைன்அப் கொடுத்துட்டு அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், இமெயில் அட்ரெஸ்ஸு, அதோட பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணா நான் உங்களுக்கு வந்து இதை லிங்க் எப்படி இதோட குவாடெக்ஸோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா டச் பண்ணி கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் கொடுத்து உள்ளே வந்துடலாம் கைஸ். ஸோ உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஹரிசாண்டல் என்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ட்டு. ஸோ இது எடுத்த உடனே இந்த அளவுக்குலாம் பேர்ஸ் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பேர் இருக்கும். பேர்னால் இது ஒன்றும் இல்லை கைஸ், இதுதான் சார்ட்டு. இங்கே வந்து கரன்சி பேர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து கரன்சி பேர்ஸு, அதாவது யூஎஸ்டி என்ஜிஎன்னா இது ஒரு கரன்சி பேர் அந்த மாதிரி. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து எத்தனை பேர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் என்ன ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேர்ஸை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ நமக்கு தேவையான பேரை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பேர் பார்த்தாச்சா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைம் ஃப்ரேம் தான். ஸோ டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஏற்ற டைம் ஃப்ரேமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலிமா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மினிட் கேண்டில், இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலுமே 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 2 மினிட் ஸ்விட்ச் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும் 2 நிமிஷம் ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, இது 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்னொரு நிமிஷம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் 5 மினிட்டுக்குமே இது எல்லாமே 5 மினிட்டு, அடுத்து 1 ஹவர் 1 மினிட், இந்த மாதிரி 1 டே எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஸ்விட்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம பார்த்து அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே பைனரினாலே 1 மினிட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 மினிட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது பாருங்கள். இங்கே தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை டாலர், இப்போ உங்ககிட்ட ஒரு $10,000 இருக்கா, சாரி $10,000 இருக்கா. ஸோ $10,000 நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இதோட காஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு இங்கே ஒரு $5 போட்டு இங்கே நம்ம அப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் போதும் கொடுக்கலாம், இதில் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமும் கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அப்பு கொடுத்தோம்னா அப்பு கொடுத்ததுலேருந்து கரெக்டாக 1 மினிட் கழித்து அந்த கேண்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அந்த 1 மினிட் கழித்து அதை எக்ஸ்பைரி ஆகும்போது கரெக்டாக அது வந்து செல்லலையோ, நீங்கள் அப்பு கொடுத்தீங்கன்னா அப்புலையோ, இல்லை டவுன் கொடுத்தா டவுன்லேயோ வந்து அது நிற்கணும். ஸோ உதாரணத்துக்கு இருங்க, இந்த கேண்டில் இப்போ நான் முடியும் போது நான் ஒரு பை என்ட்ரி போகிறேன். ஓகேவா? கரெக்டாக பை என்ட்ரி போயிருக்கேன். ஸோ இப்போ நான் பை என்ட்ரி போட்டதுலேருந்து மேலே போய் முடிஞ்சால் நமக்கு ப்ராஃபிட்டு, அதே மாதிரி கீழே வந்து முடிஞ்சிட்டா இது நமக்கு லாஸு. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் வந்து டைமு, நார்மலாக எப்போவுமே டைமில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ஸ்விட்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டைமரில் மாறிடும். ஸோ இது வந்து டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 5 செகண்ட்ஸ் கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓடிசி மார்க்கெட்டில் வந்து 5 செகண்ட்லேருந்தே நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 5 செகண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் திடீர்னு இப்போ ஒரு செல் என்ட்ரி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான், அந்த ட்ரேட் வந்து 5 செகண்ட்ஸில் எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு எக்ஸ்பைரி ஆகாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் ட்ரேடு, 1 மினிட்டில் கரெக்டாக முடியும் போது தான் இது வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 1 மினிட்டில் வந்து டைமில் வந்து வச்சு எடுத்திங்கனாலும் இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மினிட்டில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேடு கரெக்டாக 1 மினிட் கழித்து முடியும். ஸோ ஆனால் இது வந்து டைமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து டைமர். ஓகேவா? டைமர்ன்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த செகண்ட்லேருந்து ஓட ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா, இது கரெக்டாக அந்த டைம் முடிஞ்ச உடனே இது வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் டைமர் அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து இப்போ 1 மினிட் முடிஞ்சு அதுக்கு அடுத்த கேண்டில் வர வரைக்கும் ஒருவேளை இதை கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டால் நமக்கு லாஸ் தான். ஸோ டைமருக்கும் இது ரெண்டுக்குமே இதுதான் வித்தியாசம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, வேறு என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து டூல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கீழே இந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே டூல்ஸ் தான்.
ஹரிசாண்டலு, வெர்டிகலு எல்லா டூல்ஸுமே இருக்கும். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா, இது ரெக்டாங்கிள் டூலு. ஸோ இது எல்லாமே ஒரு டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ், பேசிக்ஸ் டூல்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு டைம் இப்படி பண்ணிவிட்டு இது எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் ஹரிசாண்டல் இங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னாக்கல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹரிசாண்டல் எடுத்து இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது கலர் மாற்றுறது, இதோ இதுங்க சைஸு, இது சைஸ் மாற்றிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வருதுல, இதை நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த ஐஏக்கனுக்குலாம் அது இது பண்ணால் மறைஞ்சிரும். ஸோ அந்த ஏரோ டச் பண்ணிங்கன்னா இப்படி போயிடும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சா, இது வந்து கேண்டில் டைப்பு. ஸோ இந்த கேண்டில் டைப்ஸ் வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இது நீங்கள் ஹைக்கீன் ஆஸ்கீன் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி டைப்பாக கூட ரன் ஆகும். ஸோ இதில் நம்ம நம்மளாக கேண்டில் இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து நம்ம இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. சிக்ஸாக் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சிக்ஸாக் நார்மலாக ஒரு கேண்டில் பேட்டர்ன் வரும். ஒவ்வொரு மொமெண்டம்லேயும் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வரும். இதோட வேல்யூஸை மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து என்ன இண்டிகேட்டர், எம்ஏசிடி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சம் கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர் மோஸ்ட்லி ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஆகுமானா சார்ட்டில் என்ன ரன் ஆகுதோ அதுதான் இந்த இண்டிகேட்டர்ஸுமே சொல்லும். எதுவுமே முன்னாடி வரப்போகிறத அதாவது ப்ரீவியஸ் ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. எல்லாமே நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான், சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணணும்னா இதை டச் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதை டச் பண்ணி இதை டிலீட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி டிலீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இது இருக்கும், இதுதான் ப்ரொஃபைல். இதாவது இது டெமோ அக்கௌண்ட்டில் இருக்கா, நீங்கள் லைவ் அமௌண்ட்டை இங்கே டெபாசிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே டெபாசிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய கரன்சி மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பண்ணிக்கலாம், ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம், பேடிஎம்மில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்டிடியாகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுறது வந்து யூஎஸ்டிடியில் பண்ணுங்கள். யூஎஸ்டிடியில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா கூட நீங்கள் வந்து யூபிஐக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே யூபிஐ கொடுத்துட்டிங்கன்னா வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து யூபிஐ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வித்ட்ரா ஆப்ஷன்ஸு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது சவுண்ட் ஆப்ஷன். இதை ட்ரேட் பண்ணுற இந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுற சவுண்ட் வரும் அது. ஓகே, அடுத்து இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிடுறேங்க. இது நைட் மோடு. ஸோ இது நீங்கள் நைட் மோடில் வச்சுக்கலாம், இல்லை இதில் வச்சுக்கலாம், லைட்டில் அந்த மாதிரி மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைம் ஜோனு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 5:30 UTC 5:30 தான் நம்ம இந்தியன் டைமு. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரிட் இருக்குல்ல, கிரிட் ஒப்பாசிட்டி, அதாவது இந்த பாக்ஸாக இருக்குல்ல, அதோட ஒப்பாசிட்டி வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 0ல் கூட வச்சுக்கலாம், வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி 0 பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆட்டோ ஸ்க்ரோலிங் இதெல்லாம் நார்மலாக இருக்கட்டும். ஸோ அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்டில் உங்கள் இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க கைஸ், நார்மலாக அப்படி ட்ரேட் பண்ணுறது தான். இவ்வளோதாங்க கைஸ், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே பேசிக்காக இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த கரன்சிஸு, கிரிப்டோ, கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸ் இது எல்லாத்துலேயுமே சம் கைண்ட் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் ரன் ஆகிட்ருக்கோம், பேர்ஸ் ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கிற இங்கே பார்த்தீங்களா ப்ராஃபிட் 1 மினிட்ல இருக்குல்ல, இதுதான் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் $5 நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த $5க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற பர்சன்டேஜ் இந்த இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 94% அப்படின்னா இந்த சார்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.70 அது $9 ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இதுவே நீங்கள் ஒரு 77% இந்த பேரை நீங்கள் சூஸ் பண்ணி அதே $5 நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $8 தான் வரும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற வித்தியாசம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இது. ஸோ இது 5 மினிட் அப்படின்னா 5 மினிட்டில் இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துருக்கு அப்படின்றது தான். ஸோ 24 ஹவர்ஸ் சேஞ்சுனா இது ஓவரால் 24 ஹவர்ஸில் இந்த பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றது இதோட சேஞ்சு. அதாவது
24 ஹவர்ஸில் இது சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இதில் கோடெக்ஸ் அதாவது கோடெக்ஸில் இதுதான் பேசிக்ஸு எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். பாய் எவ்ரிவன். கைஸ் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் கரன்சி பேர்ஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து 5 டேஸ் வந்து லைவ் பேர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ மீதி 7 டேஸுமே 24 ஹவர்ஸுமே ஓடிசி பேர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓடிசி பேர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க புரோக்கரே வந்து ஒரு அல்காரிதம் வச்சு தனியாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் வச்சு புரோக்கர் ரன் பண்ணுற ஒரு மார்க்கெட் பேர் தான் ஓடிசி மார்க்கெட்டு. ஸோ மீதியில் இருக்கிற லைவ் மார்க்கெட் வந்து நார்மலாக எல்லாமே லைவ் மார்க்கெட்னால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இது மட்டும் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன்.